திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் அங்குள்ள மின்சார வயர்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், சரக்கு ரயில் தரம் புரண்டதில் தற்போது அந்த பகுதியில் உள்ள இந்த மின்சார வயர்களானது சேதமடைந்திருக்கிறது. அதை சரி செய்வதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது அங்கு இருக்கும் கள விவரம் வினோத். வணக்கம் பிரகாஷ். திருவள்ளூர் அதாவது அரக்கோணம் மார்க்கம் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலானது தற்போது விபத்தானது ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தின் போது அதாவது தீப்பற்றி எரிந்திருக்கிறது. இந்த பகுதி ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தின் போது இந்த பகுதியில் உள்ள அதாவது தண்டவாளத்தில் உள்ள மின்சார வயர்கள் அனைத்தும் அதாவது சேதமடைந்திருக்கிறது. இதனால் தற்போது இந்த பகுதியே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மின்சார வயர்கள் அனைத்தும் அருந்து கீழே விழுந்திருக்கிறது. அதாவது தண்டவாளத்தில் முழுவதுமே கீழே விழுந்திருக்கிறது. அதனை தற்போது சரி செய்யும் பணி அதாவது ரயில்வே மீட்பு பணியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள அனைத்தும் அந்த தண்டவாளத்தின் மேலே செல்லக்கூடிய அனைத்து வயர்களும் தற்போது அருந்து கீழே விழுந்து கிடைக்கின்றது. இதுவும் அனைத்தும் சேதமடைந்திருக்கிறது. இதை இன்று மாலைக்குள் சரி செய்யப்படும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் அனைத்து வயர்களும் பாதிப்படைந்திருக்கு. இதனால் ஒரு எப்படி சொல்றது ஒரு மின்சார பெட்டிகள் அதாவது பெட்டிகள் அனைத்தும் டீசல் பெட்டிகள் இதை வேகன் பெட்டிகள் என்னும் சொல்லப்படுகிறது. அதாவது வேகன் 27,000 லிட்டர் கொண்ட ஒவ்வொரு பெட்டிகளும் இந்த பகுதியில் தற்போது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கு. சுமார் இந்த பகுதியில் 15 பெட்டிகள் தற்போது வரை இருக்கிறது. அதில் 4 பெட்டிகள் மட்டும் எரிந்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது மின்சார வயர்கள் அனைத்துமே இந்த பகுதியில் சேதமடைந்திருக்கிறது. அதனை அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு அதனை சரி செய்யும் பணியில் தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தானது ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பல்வேறு இடங்களில் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் பயணிகளும் ஒரு அவதி அடைந்திருக்கின்றனர். நமது ஒளிப்பதிவாளர் மதன்ராஜ் காண்பித்து வருகின்றார். அதாவது மின்சார வயர்கள் எவ்வளவு அருந்து கீழே தொங்குகின்றது, அதெல்லாம் ஒரு உயிர் ஆபத்தும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பகுதியில் முழுவதும் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது மின்சார ரயில்கள் இயக்கக்கூடிய இந்த பகுதிகளில் சுமார் இப்படி 4 தண்டவாளங்களில் 4வது தண்டவாளம் மட்டுமே சரியாக இருப்பதாகவும் மற்ற தண்டவாளங்கள் அனைத்துமே சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ரெட்டி ஹில்ஸ், ஆவடி, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து தீயணைப்பு வீரர்களை வரவைத்து இந்த பகுதியில் தீயை கட்டுக்குள் கொண்டாடுவதற்காக முயற்சி செய்து வருகின்றார்கள். சுமார் 4 பெட்டிகள் எரிந்த நிலையில் இன்னும் சுமார் 15 பெட்டிகள் இந்த பகுதியிலேயே தான் இருக்கின்றது. அதாவது 49 பெட்டிகள் இருந்ததாகவும், அதாவது மொத்தம் 52 பெட்டிகள், அதில் 49 பெட்டிகளில் டீசல் இருந்ததாகவும், அதில் சுமார் 15 பெட்டிகள் இந்த பகுதியிலே இன்னும் தற்போது வரை இருக்கிறது. அது இன்னும் மீட்கப்படவில்லை. 4 பெட்டிகள் முழுவதும் கருகி இருக்கிறது. தற்போது ஒரு எப்படி சொல்றது ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு புகையும் நம்மளால் ஏற்க முடியாது. இதனால் இந்த பகுதியில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. தற்போது ஒளிப்பதிவால் காண்பித்துக் கொடுக்கிறார். பேச முடியாத அளவிற்கு அந்த புகையானது நம்ம மூச்சுக்குள் செல்கிறது. அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த நிலையில தான் மின்சார வயர்கள் அனைத்துமே இந்த பகுதியில் அதாவது ஒரு 100 மீட்டர் அளவிற்கு மின்சார வயர்கள் முழுவதுமே சேதமடைந்திருக்கிறது. இந்த தீயானது சுமார் 5 மணி அளவில் தீப்பற்றி எரிந்து விபத்து ஏற்பட்டது. தற்பொழுது வரை தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் இந்த பகுதியில் தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாலைக்குள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மின்சார அதாவது தண்டவாளத்தில் இருந்து செல்லக்கூடிய மின்சார வயர்கள் அனைத்தும் சரி செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதாவது போக்குவரத்து அதாவது ரயில் தண்டவாளம் விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் இந்த விபத்தினால் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மும்பை செல்லக்கூடிய ரயில், கோயம்புத்தூர் செல்லக்கூடிய ரயில் என பல்வேறு இடங்களில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை அனைத்தும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த டீசல் கேன் உள்ள பெட்டிகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் மின்சார வயர்கள் அனைத்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மாலைக்குள் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், களத்தில் இருந்து தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.